Hi, hello all. Welcome to Simple Max Magic Tamil. A sum of money is sufficient to pay A's wages for 21 days and B's wages for 28 days. The same money is sufficient to pay the wages of both for how many days? அதாவது வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது, அது வந்து ஏக்கு வந்து 21 டேஸோட சேலரி, பிக்கு வந்து 28 டேஸோட சேலரி. இப்போ வந்து அதே அமௌண்ட்டை வந்து ரெண்டு பேருக்கும் வந்து எவ்வளோ நாளைக்கான சேலரியாக கொடுக்கலாம் அப்படின்றது தான் கொஷின். இப்போ அந்த சேலரி நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அது ஏக்கு வந்து 21 டேஸோட சேலரி, பிக்கு வந்து 28 டேஸ் சேலரி. இப்போ கம்பைன்டு 1 டேஸ் சேலரியான்னு பார்த்தோன்னா எக்ஸ் டிவைடட் பை 21 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 28. இப்போ எல்சிஎம் 21க்கும் 28க்கும் எடுப்போம். இந்த 7 டேபிளால் கேன்சல் பண்ணால் 3 4. அப்போ 12 × 7ன்னு பார்த்தோன்னா 84. இதுதான் எல்சிஎம். இப்போ காமனாக 84 எல்சிஎம். இது வந்து 4 × எக்ஸ்ன்னு வரும் ப்ளஸ் 3xன்னு வரும். அதாவது 21 × 4 தான் வந்து 84 வரும். அதே மாதிரி 28 × 3ன்னு வந்தால் அது 84ன்னு வரும். அதனால தான் இது 4x + 3x. இப்போ வந்து 7x டிவைடட் பை 84 இஸ் ஈக்குவல் டு 7 டேபிளால் கேன்சல் பண்ணால் x டிவைடட் பை 12ன்னு வரும். இப்போ சேல்ரி நம்பர் ஆஃப் டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் days is equal to total salary divided by 1 days salary. இப்போ டோட்டல் சேலரி நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். 1 டே சேலரி வந்து எக்ஸ் டிவைடட் பை 12ன்னு வச்சுருக்கோம். எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ 12 மேலே போயிடுச்சுன்னா 12 டேஸோட சேலரி தான் அவங்க ரெண்டு பேருக்கு அந்த அமௌண்ட்டை வந்து 12 டேஸ் சேலரிக்கு கொடுக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.